ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்குனா சூரியகலா சந்திரகலா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்லனா ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிழிஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இது மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பேனில் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கெட்டி பால் சேர்க்கலாம். காசி ஆற வச்ச பால். நம்ம ரெடிமேடு ஸ்வீட்லெஸ் கோவா வாங்கி இதை ஸ்டஃபிங் வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வீட்லேயே செஞ்சுருக்கிறேன். இப்போ மில்க் மேடு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கப்பு பால் பவுடர் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் பண்ணி இதை நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஜீரா சிரப் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப்பு சுகர், ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து, நம்மளுக்கு சர்க்கரை பாகு வரக்கூடாது, சும்மா இந்த பிசு தன்மை வந்தால் போதும். ஒரு கம்பி பாதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம கோவா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம திரட்டிக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா திரட்டிட்டு இப்போ ஒரு டம்ளர் எடுத்து அதை நம்ம அந்த ஷேப் எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்பு. பாருங்கள், இந்த மாதிரி. ரொம்ப மோட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம செஞ்ச கோவா இது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இதை நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதை இப்படி மடித்து விட்டுக்கலாம், ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது சந்திரகலா. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னொன்று மடித்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடாச்சுனாக்கா நம்மளுக்கு பூரி மாதிரி பொங்கிடும். அதால் மிதமான சூடில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே கீழே திருப்பி விட்டு இது இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எடுத்து நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். சந்திரகலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூரியகலா செஞ்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்டஃபிங் தான். இப்போ அதே மாதிரி மாவு திரட்டிட்டு நம்ம இதே மாதிரி பாருங்கள், இந்த டம்ளர் வச்சு நம்ம இப்படி ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இது உள்ள நம்ம ஒரு சின்ன ஒரு பால் சைஸில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு மாவு வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம விரலால் நல்லா சைடெல்லாம் இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 விரலில் ஒரு விரல் இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு வந்தால் அந்த ஷேப் நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ சூரியகலாவும் நம்ம இப்படி திரட்டி வச்சுக்கிந்தாச்சு, மடித்து வச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மிதமான தீயில். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூரியகலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஒன்று தான்றதுனால நான் 2 ஸ்வீட்டும் ஒரே தடவை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஒரு 1/2 hour இது சிரப்பில் ஊற வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட்டா சந்திரகலா சூரியகலா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.